உங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சதே உருளைக்கிழங்கு தானா? அப்போ இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. அவங்க இன்னும் நல்லாவே சாப்பிடுவாங்க. இது கொஞ்சம் ஹெல்தி வெர்ஷனாவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த உருளைக்கிழங்கு ஃப்ரையை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. நான் இன்றைக்கி உருளைக்கிழங்க இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இது கூடவே ஒரு 10 வெள்ளைப்பூடை நல்லா இடித்து சேர்த்துக்கலாம். நமக்கு வந்து அந்த கேஸ் ப்ராப்ளம் இருக்காது. இது கூட ஒரு அரை ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக பெப்பர் பவுடர், அப்புறம் கரம் மசாலா, இது கூடவே உப்பு சேர்த்து நல்லா ஒரு கொத்து கருவேப்பிலையை வந்து எடுத்துக்கோங்க. ஸோ இது கூடவே கொஞ்சமாக லெமன் ஜூஸ் பிழிஞ்சு விட்டுக்கலாம். ஸோ இது இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக தண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப தண்ணி விட்டுறாதீங்க. லைட்டாக தெளித்து விட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நல்லா ஊறட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ இப்போ கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு உளுத்தப்பருப்பு போட்டு தாளிச்சிட்டு ஒரு சின்னதாக தாளிப்பு கொடுத்துடலாம். ஸோ இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்ச இந்த உருளைக்கிழங்க அப்படியே மூடி போட்டு ஒரு 5லேருந்து ஒரு ஒரு 6-7 நிமிஷம் போகுதுங்க. நல்லா இந்த மாதிரி அப்பப்போ கிளறி மட்டும் விட்டிங்கன்னா நல்ல சூப்பரான உருளைக்கிழங்கு ஃப்ரை ரெடி. இதை வந்து நீங்கள் ரச சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்கூட எடுத்துக்கலாம். சாம்பார் சாதத்துக்குலாம் அட்டகாசமாக இருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.